ஈரோடு மாவட்டம் ஆட்டையம்பாளையம் அருகே ஓடையில் ரசாயன கழிவுகளை கொட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்தனர். பெருந்துறை சிப்காட்டில் உள்ள இரும்பு ஆலையிலிருந்து ரசாயன கழிவுகளை கொளத்துப்பாளையம் ஓடையில் கொட்டியுள்ளதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் முழுவதும் மாசடைந்துள்ளது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் பாதிப்புக்குள்ளாகினர். நன்னீர் ஓடையில் ரசாயன கழிவுகளை கலந்த ஆலை நிர்வாகத்தின் மீது ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி டவுன் பகுதியில் உள்ள தினசரி காய்கறி சந்தையில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நேதாஜி போஸ் தினசரி காய்கறி சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லை என ஏலத்தில் கடை வாடகைக்கு எடுத்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அனுமதியின்றி காய்கறி வியாபாரம் செய்து வருவதை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் குடும்பத்துடன் வீதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காய்கறி வியாபாரிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தள்ளுவண்டி வியாபாரிகளை மாநகராட்சி நிர்வாகம் மிரட்டி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். நாகர்கோவிலில் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டி வியாபாரம் செய்பவர்களை வியாபாரம் செய்யக்கூடாது என தள்ளுவண்டிகளை பறிமுதல் செய்தும் பணம் பறித்தும் மாநகராட்சி நிர்வாகம் மிரட்டி வருவதாக வணிகர் சங்கத்தினர் புகார் அளித்தனர். தள்ளுவண்டி வியாபாரத்தை நம்பியுள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தனர்.